இவளுக்கு இருக்க திமிரு. ஆனா உன்னால சும்மா விட்டு வச்சிருக்கேன் பத்தியாடி, அதாண்டி உனக்கு இவ்வளவு திமிரு. உன்னெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுறணும் பத்துக்கோ. எவ்வளவு நேரம் போன் பண்றேன், ஒரு போனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாளா? ஹம். அவன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணா உடனே எடுத்து சொல்லுங்க மாமா, என்ன பண்றீங்க மாமா, சாப்பிட்டீங்களா மாமான்னு கெஞ்சுவாங்க. சி கெஞ்சுவாங்கன்ற, கொஞ்சுவாங்க. ஆனா நீ என்னன்னா சின்ன மதிக்க கூட மாட்டேங்கிற. சரி, ஏதோ கோவத்துல நீ சொல்லத வரத கேட்காம விட்டுட்டேன், அதுக்காண்டி உடனே போனை கட் பண்ணிட்டு போயிருவியாடி? என் குட்டச்சி மாவள இருடி, சின்னையா அலைய வைக்கிற. உன்னை இன்னைக்கு நைட்டு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. ஹம். ஊரே உன் வீட்டு முன்னாடி தான் நிக்கும் இன்னைக்கு. நான் பண்ற அலப்பறையில இனி போனை மட்டும் எடுக்காம இருக்க மாட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பண்ற இரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் உள்ள வாங்க ரீனா. என்னாச்சு ரீனா? ஆமா, ஓபி பேஷண்ட் இருக்காங்கன்னு சொன்னல, ஏன் வரவே இல்லை இன்னும்? இல்ல சார், அவங்கள ரேஷ்மா மேமே பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. சரிண்ணா. அது வந்து அவங்க ஏதோ பிசிஓடி ப்ராப்ளத்துக்காக வந்திருக்காங்க சார். சோ அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேல் டாக்டர் பார்க்க முடியாது, ஃபீமேல் டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மேம் அவங்க நடுவுல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது சடனா இன்வால்வ் ஆகுனதுனால சரி ஓகே நான் பாத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க சார். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒபினியனுக்காக தானே வந்திருப்பாங்க, இதுல என்ன இருக்கு? பட் சார் அவங்க கம்ஃபர்டபிள் வித் ஃபீமேல் டாக்டர் தான் சொல்றாங்க சார். சரி ஓகே. வெளியே ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னாச்சு? அதை இப்ப சொன்னல சார் ஒரு கேசஸ் பத்தி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேர் தான் சார். அந்த ஹஸ்பண்ட் அந்த பொண்டாட்டியை போட்டு ரொம்ப வல்கரான வேர்ட்ல திட்டிக்கிட்டு இருந்தாரு, ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி. அதனாலதான் சார் கொஞ்சம் அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால சண்டை நடந்துட்டு இருந்துச்சு சார். ரேஷ்மாவும் அங்க இருந்தாளா? அவதான் சண்டை போட்டாளா? இல்ல சார், மேம் அவங்கள பாத்துட்டு அமைதியா போயிட்டாங்க சார். எதுவுமே சொல்லல அவங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்று அவங்களே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போனோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சார். மேம் இன்னும் நார்மலா கூட இல்ல சார். ஓபி பேஷண்ட் அவங்கள மட்டும் பாத்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ சரி ஓகே, நான் பேசிக்கிறேன் இப்போ. ஓகே சார். ஜெனிஃபர் மேம் இன்னைக்கு லீவ் சொல்லியிருந்தாங்க சார், அதான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு வந்தேன். லீவா? ஆமா சார், இன்னைக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் அப்ளை பண்ணிருக்காங்க சார். என்னடா எல்லாருமே லீவ் அப்ளை பண்ணா எப்படி? நான் ஆல்ரெடி மார்னிங் ஷிஃப்ட் வந்தவன், அப்ப நைட் ஷிஃப்ட்டும் சேர்த்து பார்க்கணுமா? உங்ககிட்ட சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி ஓகே, நான் அட்மின் சைடுல இருந்து பேசிக்கிறேன், நீங்க போங்க. ஓகே சார். அடியே அண்ணோ, தப்பிச்சிட்டடி. சரி உனக்கு நாளைக்கு இருக்கு, மொத்தமா சேர்த்து தரேன். சின்ன மருமவள நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த அம்மா வந்துட்டு போனதுல இருந்து நீ ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் இருக்க. நானும் கேக்குற கேள்விக்கு புடி தந்து பேச மாட்டேங்கிற. சின்னதான் யோசிக்கிட்டு இருக்கா, அதையாச்சும் சொல்லி என்ன யோசனையில இருக்குன்னு சொன்னாதானே எனக்கும் தெரியும். என் பையன் கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறியா, இல்ல உன் பையன் கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறியா, இல்ல இதுல சம்பந்தப்பட்டவ ரேஷ்மா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறியா? என்னன்னு சொன்னாதானே புரியும் மருமவள. இப்படி அமைதியா ஊம கணக்கா உட்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி? சொல்லி வந்தவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. சொல்லி விடுறோம், நம்பர் எல்லாம் வாங்கியிருக்கோம். அப்படியே சத்தம் கட்டாம இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. நம்ம ஒரு வார்த்தை சொல்லதானே செய்யணும். அவங்களுக்கு சம்மதம் இல்ல, எங்களுக்கு இது சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்காம முதல்ல அதை சொல்லி. அது வந்து சரி விடுங்க, நான் நினைக்கிறதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. இந்த கல்யாணம் ஒண்ணு கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் 2வது கல்யாணம். எனக்கு இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கு. முதல் கல்யாணம் நடக்கும் போது எந்தெந்த மாதிரி நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் ஆரம்பிச்சோம். அவளும் அங்க சந்தோஷமா இருக்கான்னு தான் நினைச்சோம். திடீர்னு நம்ம தலையில எல்லாம் தூக்கி குண்ட போடுவான்னு யாருக்கு தெரியும்? அவன் நல்லாவே பாத்துக்கலன்னு சொல்லிட்டு அவ வந்து இங்க சொல்லும் போதுதான் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சரி இப்பதான் கொஞ்ச நாள் இங்க நிம்மதியா இருக்கா, அதையும் கெடுத்து விட்டுறணுமான்னு சொல்லி யோசனையா இருக்கு. சேத்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமா என்ன? கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருக்கவே கூடாதா? கல்யாணம் பண்ணிக்காம இருக்கலாம் மருமவள, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இதுல நம்ம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. இந்த மாதிரி நல்ல இடம் வரும்போது நம்ம பிள்ளைங்க கிட்ட எடுத்து சொல்றதும், அவங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுடைய விருப்பம் மருமவள. அதுக்காண்டி நல்ல விஷயத்த தள்ளி போடுறது எனக்கு என்னமோ நல்லதா படல. ஆமா, எனக்கு என்னமோ இது நல்ல சம்பந்தமா தான் தெரியுது. அந்த அம்மாவும் ஏதோ ஒளிவு மறைவு இல்லாத பேசுற மாதிரி தான் இருக்கு. நம்ம கிட்ட எல்லாமே அடக்கி எல்லாமே பேசுற வார்த்தையில இருந்து நானும் பார்க்கதான் செஞ்சேன். ஒரு வார்த்தை பேசும்போது நிதானமா பொறுமையா தான் பேசுறாங்க. இதுக்கு மேல முடிவெடுக்க வேண்டியது நீ தான் பாத்துக்கோ. ஆமா, நீயும் புருஷனும் பேசிதான் முடிவெடுக்கணும். அவ மட்டும்னா பரவாயில்ல, அவ கூட சிவனும் இருக்காளா? சிவன் நாளைக்கு அப்பா எங்கன்னு கேட்க கூடாது. அப்பான்ற ஸ்தானத்துக்கு ஒருத்தன் வேண்டாமா? இதெல்லாம் ஒரு காரணமா அவகிட்ட சொல்ல முடியாத. அவ ஏற்கனவே பத்திரகாளி வேஷம் போட்ட மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பா கல்யாணத்தை பத்தி பேசினா. இதுல இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சம்மந்தம் பேசலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவங்கள ஒன்று இல்லைன்னு பண்ணிருவா. அந்த சம்மந்தம் பேசுறதுக்கு வந்தவங்க அம்மா, அவங்க பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, சின்ன பேர் சொன்னாங்க,
பேர் கூட ஞாபகம் இல்ல. அந்த பையன் பேரு ராம்குமார் என்னமோ சொன்னாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவன். அவன் எப்படி ஏதுன்னு ரகு கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தை பத்தியும் விசாரிக்கலாம். ஆனா இவ சம்மதிக்கணுமே அதுக்கு. இங்க பாருடி, அவளுக்கு சம்மதம் இல்லாம நம்ம எந்த காரியத்தையும் பண்ண போறது இல்ல. அவளுக்கு முதல்ல சம்மதமான கேப்போம், இந்த பண்ணா நல்லா இருக்கும் நம்ம முடிவையும் சொல்லுவோம். அதுக்கு மேல விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துல ஒத்துழைக்கிறதும் ஒத்துழைக்காம இருக்கிறதும் அவளுடைய விருப்பம். சரியா? முதல்ல உன் புருஷன் வந்தானே இதை பத்தி பேசுவோம். என்ன சொல்றா நீ? செங்கத்தை சொல்றது நானு. அவர் இந்த வீட்டு மேல ஏதாச்சும் அக்கறையில இருக்காரா? ஆனா கேட்ட உடனே சொல்லிடுவாரு, நம்ம யாரும் அவருக்கு மரியாதை தர மாட்டேங்கிறோம்னு சொல்லிட்டு. ஏதாச்சும் ஒரு விஷயம் வீட்டுல எடுத்து பண்றோம்னா தான் தானே அதுல முன்னாடியே நின்னு பண்ணணும். அந்த மாதிரி உங்க பையன் எதுலயாச்சும் இன்வால்வ் ஆகுறாரா சொல்லுங்க? எந்த விஷயத்திலயும் அவரு நுழையவே மாட்டேங்கிறாரு. யாரோ வீட்டு விஷயம் மாதிரி இந்த மூணாவது மனுஷன் மாதிரி தள்ளியே ஒதுங்கியே இருந்துக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் பாருங்க, ரகு கல்யாணத்துல இருந்து இப்போ ரீசெண்டா நம்ம தான் எடுத்து பண்ணிருக்கோம் வளகாப்பு. அது முதல் கொண்டு வளகாப்புக்கு வரவே இல்லை. வந்தவங்க எல்லாரும் கேட்க செஞ்சாங்க. ஆமா, எங்கன்னு சொல்லிட்டு நான் என்னத்த சொல்றது? பிசினஸ் பிசினஸ்னு ஓடுறாரு. பணம் காசு முக்கியம் தாத்த, அதுக்கப்புறமா சொந்த பந்தமும் முக்கியம் இல்லையா சொல்லுங்க? அவன் என்ன யார ஒருத்தவங்களுக்கா பணம் காசு சேர்க்கணும்னு வரான்? தான் பெத்த பிள்ளைங்களும் தான் கட்டின பொண்டாட்டியும் நல்லபடியா வச்சுக்கணும்னு தானே பாத்துக்கிறான். அப்புறம் என்ன சும்மா கடை அவனே எதையாச்சும் குறை சொல்லுவான். ஆமா, உங்க பையனை பத்தி எதனா சொன்னா மட்டும் நீங்க அப்படியே ஒத்துக்கவே மாட்டீங்களே. தாட்சாயினி, தாட்சாயினி. செங்க மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நானும் அத்தையும். நான் வாழ இரு. இப்ப என்னத்த பண்றது? இங்க பாருதா சைனி, இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, எங்களுக்கு நல்லதா படுது, நம்ம வேணா பேசி பாப்போம், ஒத்து வந்தா கல்யாணத்தை முடிப்போம், ரேஸ்மா கிட்ட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். கடைசி காலம் வரைக்கும் அவளை ஒத்தையில விட்டுட்டு போக முடியாது மருமவள. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட குடும்பம்னு ஒண்ணு வேணும்ல. அவளை அப்படியே விட்டு முடியும்? ரகுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு சின்னதான் கூட பிறந்தவா அப்படின்ற உறவு முறையில அவன் நல்லாவே பாத்துக்கிட்டாலும் நாளைக்கே மனச்சங்கடம் வரதான் செய்யும். சென்னையே பாத்துக்கோ, தங்கத்துக்குல தாங்காத குறைதான். 15-20 அண்ணனுங்க எனக்கு, ஒரே ஒரு பொண்ணு. சின்ன மாதிரி வளர்த்துருப்பானுங்க தெரியுமா? என்ன உன்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இந்த காலத்துல சொல்றாங்களே எங்க அப்பா இப்படி பாத்துக்கிட்டாரு அப்படி பாத்துக்கிட்டாருன்ட்டு, எங்க அப்பா என் காலில் தூசி படாம தான் பாத்துக்கிட்டாரு. நான் நடந்து வர வழியில ஃபுல்லா ரெட் கார்பெட் தான் இருக்கும், அந்த மாதிரி வளர்த்தாங்க. ஒரு சின்ன சண்டையில எங்க அம்மா சாவுல பாத்தி விட்டுட்டேன். அதனால எங்க அண்ணனுங்க வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன உடனே நானும் ரோசப்பட்டு வந்துட்டேன். அவனுங்க இன்ன வரைக்கும் என் மூஞ்சில முடிக்க கூடாதுன்னு அவனுங்களும் வரல, நானும் போல. ஒரு வார்த்தை சொல்லுற வார்த்தை ஒரு வார்த்தை கொல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் என் வாழ்க்கையில முடிஞ்சிச்சு. அதே மாதிரிதான் அண்ணன் தம்பி உறவு, அக்கா தம்பி உறவு எல்லாம் எல்லா காலத்துக்கும் கடைசி வரைக்கும் வராது மருமவுல. அவளுக்குன்னு தனிப்பட்ட ஒரு உறவு நம்ம தேடி தந்துதான் ஆகணும். இதுதான் என்னோட கருத்து. இதுக்கு மேல முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான். அஷோ அத்தை, எனக்கு புரியுது அத்தை. உங்க பையன் கிட்ட எப்படி சொல்றது? சொல்லிதான் ஆகணும் மருமவுல. அவளுக்குன்னு வாழ்க்கை துணையை ஒண்ணு நம்ம ஏற்படுத்தி தான் தந்தாகணும். நம்ம காலத்துக்கு அப்புறமா அவ ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கணும். புரிஞ்சுக்கோ. உன் புருஷன் வரான், அவன்கிட்ட எதையாச்சும் சொல்லி பேசு. இங்கனே வச்சு பேசினாலும் சரிதான், நானும் சொல்றேன் எடுத்து. சரிங்க அத்தை. தாட்சாயினி, எம்மா நீ அங்க இருக்க? ஆமாய்யா, வா வந்து உட்காரு. உட்காருங்க மேம். ரிப்போர்ட் கொடுங்க. உட்காருங்க. ஷேன் நின்னுகிட்டே இருக்கீங்க. உட்காருங்க. சரி. ஒரு நிமிஷம். உட்கார சொன்னது உன்னம்மா, அவர் இல்ல. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தது உனக்கு தானே, அப்ப நீ தான் உட்காரணும் அந்த சீட்ல. ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தவங்க யாரு? அவருக்கு பிரச்சனையா இல்ல உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனையா? எனக்கு ஏன் பிரச்சனை? எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான்ல நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஆமா, நானே கிராமத்தான், நல்ல வேலை எல்லாம் செஞ்சு அப்படித்தான் உடம்பு வச்சிருக்கேன். எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இவளுக்கு தான் பிரச்சனை. நல்லா வீட்டுல தின்னுட்டு ஊதி கிடக்கா. ஆமா, நாங்க எல்லாம் செக் பண்ணியாச்சு. அந்த இதுல இருக்கு பாருங்க, எது வயிற்றுக்குள்ள கட்டி கிடக்கா. அந்த கட்டியை கரைச்சாதான் குழந்தை பெற்றுக்க முடியுமா? சரியான நோயாளியை குடிச்சு என் தலையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிரச்சனையா அவங்களுக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இந்த வார்த்தையெல்லாம். என்ன, அதுக்கு முன்னாடி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை இந்த அளவுக்கு டீசெண்டாலாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நர்ஸ் வெளியே சொன்னாங்கல்ல போலீஸ் வரும்னு சொல்லிட்டு, வெர்பல் அபியூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி புகார் கொடுத்துருவோம் பாத்துக்கோங்க. என்னது புகார் கொடுப்பீங்களா? புகார் கொடுக்குற அளவுக்கு இவ்வளவு நான் என்ன பண்ணேன்? கண்ட வார்த்தையால பேசுறீங்களே, அதுக்கு பேரு தான் வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. வெர்பல் அபியூஸ் பண்றவங்க யார் மேல வேணா கேஸ் கொடுக்கலாம், அது முதல்ல தெரியுமா? அவ என் பொண்டாட்டி ஆக்கும். ஆமா, என் பொண்டாட்டி என்ன வேணாலும் சொல்லுவேன், ஏசுவேன், திட்டுவேன், மிதிப்பேன், கொல்ல கூட செய்வேன். அவனுக்கும் என்ன பத்தி கேட்கற உரிமை இல்ல. மரியாதையா வெளியே போறீங்களா? சி, இது பெரிய ஆஸ்பத்திரி, நல்லா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா இங்க வந்தாதான் தெரியுது, அவளுக்கும் மரியாதையே தெரியல. ஏ ரேணுகா, வெளியே நிக்க என்ன கன்றாவியோ கேட்டுட்டு வந்து துவால. ஆமா, 10,000 15,000 சொல்லிட்டு புடுங்கிறதுக்கு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. காசு பணத்துக்கெல்லாம் இங்க ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு தெளிவா சொல்லி, பாக்குறதுக்கு பட்ட கட்டா மாதிரி இருக்கான். இவன் கிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், என்ன ஒண்ணும் மிரட்ட வேண்டாம்னு சொல்லி. ஆமா, இந்த பொம்பளை அம்மா கிட்ட நானும் காசு பணத்துல கூடுனவன் தான். பேசுறீங்க அவங்க, நீங்க இந்த மாதிரி கத்தி கத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் எதுவும் சொல்லல. மூஞ்ச பாரு, மூஞ்ச செத்து புள்ளி, மூஞ்சியா ஆலயம் பாரு, நல்ல குரங்கு மாதிரி ஓன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு. சி பேரு தூராளம்ப.
வெளியே நிக்கேன், என்ன கன்றாவியே கேட்டுட்டு வந்து போல. ம் சரிங்க. சாரி மேம், அவர் உங்ககிட்ட பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, உட்காருங்க. அப்புறம் உங்க பேரு? ஷேனுக்கா மேம். சின்ன வயசாகுது. 23 மேம். 23 வயசு தான் ஆகுதா? அவருக்கு? என்னுடைய ஹஸ்பண்டுக்கு 34 மேம். ஓ மை காட், என்ன இது ஏஜ் டிஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கு? அரேஞ்ச் மேரேஜா? ஆமா மேம். என்ன படிச்சிருக்கீங்க? டிப்ளமா மேம். படிச்ச பொண்ணு தானே, கொஞ்சமாச்சு யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம்ல. இப்படி யோசிக்காம முடிவெடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கையை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க. இதெல்லாம் சரி, ஓகே, உங்களுடைய டிசிஷன். சொல்ல வேண்டியது ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன். படிச்ச பொண்ணுங்க எப்பவுமே தைரியமா இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு கல்வின்றது பலத்தை தான் தருமே தவிர அவளை பலவீனமாக்காது. புரிஞ்சு நடந்துக்கோங்க. இவர் இவ்வளவு கேவலமா பேசுறாரு, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கீங்க. எங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் மேம், வேற வழி இல்லை. என்னுடைய அம்மா வீட்டு சைடு எனக்கு சப்போர்ட் இல்லை, இங்கே தான் இருந்தாகணும். என்னால் தனியாகவும் போய் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால தான் மேம். சரி, ஓகே, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஆல்ரெடி ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்கு மேம். பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லிட்டு ஊர்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு மேம். உங்களுக்கு பிசிஓடி இருக்கா? இல்ல மேம், எங்களுக்கு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸா இருக்கு. எல்லாருக்குமே இந்த அளவுக்கு தான் ஹார்மோன் இருக்கணும்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் இவங்க எல்லாரும் இப்படி புரிஞ்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வயித்துல கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு. படிப்பறிவு இல்லைன்னா இப்படிதான், நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய லைஃப் நீங்க தான் பார்க்கணும். யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம லைஃப்பை நம்ம தான் லீட் பண்ணணும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஷேனுக்கா மேம். சரி, ஓகே, நான் ஃபர்தராக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கோ அதை எல்லாமே நான் எழுதி தரேன், சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு டேப்லெட் மட்டும் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். பீரியட்ஸ் எல்லாமே கரெக்டாக தானே வருது? ஆமா மேம், பீரியட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் மேம் இருக்கு. சரி, ஓகே. அவருக்கு டெஸ்ட் எடுத்திருக்கீங்க தானே? அந்த ரிப்போர்ட் எங்க? அவருக்கு டெஸ்ட் எடுக்கல மேம். ஏன் எடுக்கல? உங்களுக்கு மட்டும் கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அப்ப அவரையும் எடுத்துருக்கணும்ல. யாருக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டா எப்படி? அவரை கூப்பிடுங்க. அஜிஜோ வேண்டாம் மேம், அவருக்கு டெஸ்ட் எடுக்க சொன்னா அவர் கோவப்படுவார் மேம். நான் பொறுமையா எடுத்து சொல்லி நாளைக்கு கூட்டிட்டு வரேன் மேம். சின்ன எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்து இருக்க போறீங்களோ தெரியல. சரி, ஓகே, உங்களோட பீரியட்ஸ் டேட் என்ன? பீரியட்ஸ் டேட் 20 மேம். சரி, ஓகே. நான் டேப்லெட்ஸ் எழுதியிருக்கேன், இந்த டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த டேப்லெட்ஸ் எடுத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரும். அந்த டேட்லேருந்து 2வது நாள் இங்கே செக்அப்க்கு வரணும், சரிங்களா? ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி ஸ்கேன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்கேன் ரிப்போர்ட் அதெல்லாம் எனக்கு கரெக்டாக ஃபாலோப்பில் வேணும். அது இருந்தால் தான் நான் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும். யாருக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னால் மூவ் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் மந்த்தில் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஓகே மேம், தேங்க் யூ. சரி, ஓகே. இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் நர்ஸ் கிட்ட கொடுங்க, அவங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். சரி, ஓகே மேம், தேங்க் யூ மேம். நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே, பார்த்து போங்க. 1 செகண்ட் மேம். குழந்தைன்றது நேச்சரா நடக்கிற ஒரு ப்ராசஸ். அது 2 பேருக்குள்ள இருக்க அன்பாலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காலையும் அவர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, நீங்க அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க, அந்த அன்பு மூலயமா உருவாகிறது தான் குழந்தை. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலயோ மற்றபடி கோவில் குளம்னு அலையிறதுனாலயோ குழந்தை வரும், இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்க மாடர்ன் சொசைட்டில குழந்தை வேணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் பெத்துக்கலாம். பட் ஆனா அந்த குழந்தை நம்ம அன்பால வந்துச்சு அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை பெத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காண்டி வாழ்ற வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டம். குழந்தைக்காண்டி அவனையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். யோசிச்சு முடிவிடுங்க எல்லாத்தையும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நான் நாளைக்கு வரேன். என்ன போலாமா? பணத்தை கட்டுக்கட்டி எதுவுமே கொடுத்துட்டு வந்துட்டியா? நீங்க தானங்க கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க இப்படி சொன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? நான் என்ன வேலைக்கு போறேன்? உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். அப்ப நீங்க தானங்க என்ன பாத்துக்கணும். ஆமா, எப்ப பாரு அப்படியே நல்லவ மாதிரி நாடக வேஷம் போடு. மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா தான் இருக்கு. அப்படியே வச்சு நொக்கணும் போல இருக்கு. வீட்டுக்கு வா, பேசின பேச்சுக்கும் இருக்கு உனக்கு. ஆமா, இந்த டாக்டர் பொம்பளை என்னன்னா உன்னை உட்கார சொல்லுது, யா முன்னாடியே உயாரமா ஏறி உட்காரதுக்கு போற என்ன நீ? சரி சரி, அப்போ வீட்டுலதான் அந்த நடிப்பு நடிக்கிறான் என்ன? வீட்டுல ஒரு நடிப்பு, வெளியே ஒரு நடிப்புன்னு 2 வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப வெளியே வந்தா நீங்க மகாராணி கணக்கா கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. நாங்க உங்களுக்கு சொல்லுங்க ஏஜமா, சொல்லுமா ஏஜமா அப்படின்னு உங்க கால் கீழே உளுந்து கிடக்கணும், அப்படித்தானே? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நீங்க உங்களால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்னா சொல்லிருங்க, நான் ட்ரீட்மெண்ட்டுக்கே வரல. நீங்க சும்மா சும்மா கூட்டிட்டு வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டு நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னாங்க. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர் உங்களை தான். இவ்வளவு கோவமா இருக்கீங்க? சரி சரி, வந்து தோல போவோம்.
கல்யாணம் பண்ண பாவத்துக்காண்டி கட்டி அழுகுறேன். வேற என்னத்த பண்ணுறது? ஒரு வாட்டியும் கூட்டிக்கிட்டு வந்துட்டு போகும்போதெல்லாம் 10,000 தண்டு செலவு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வந்து தோலை தின்னுட்டு எரும மாடு கணக்கா இருக்கிறது. சிஸ்டர் உங்களை தான் கேக்குறேன். இதோ இப்ப நின்று பேசிக்கிட்டு போறானே, இந்த மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு சாரு. இவனுங்களெல்லாம் நம்பி எப்படிதான் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்கன்னு தெரியல. செல்லம் அவங்க வீட்டை தான் சொல்லணும். சரியா விசாரிக்காம அவன் எப்படி என்ன ஏதுன்னு தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க வெளியவும் சொல்ல முடியாம அவன்கிட்டயும் ஒழுங்கா வாழ முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. என்னாச்சு? சின்னத்தை சொல்ல. சரி விடுங்க மேம். நீங்க என்னாச்சு மேம்? எதுக்கு வந்தீங்க? நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பத்தி கேட்டிருந்தேன்ல, அது சதீஷ் சார் கிட்ட தான் மேம் இருக்கும். என்ன பத்தி பேச்சு ஓடுது? சாருன்னு சொன்ன உடனே வந்து நிக்கிறீங்க சார். ரிப்போர்ட் பத்தி கேட்டிருந்தாங்க மேம், அதான் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மேம்க்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். ரகு சார் டேபிள்ல போயிட்டு இந்த டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க சொல்லணுமா என்ன ரீனா? சரி ஓகே ரீனா, நீங்க போங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. ஹாய் சாரு. ரிப்போர்ட் பத்தி கேட்டேன். ரிப்போர்ட் பத்தி தானே பேசலாம், இருக்கட்டும். அப்புறம் எப்படி இருக்கீங்க? லாஸ்டா கோவப்பட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். நல்லா இருக்கீங்களா? லைஃப்லாம் எப்படி போகுது? நான் என்ன நோயாளியா? என் லைஃப் நாசமா போறதுக்கு? அதெல்லாம் நல்லா தான் போகுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ரிப்போர்ட் தானே கேட்டேன், அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுவும் இல்லாம இன்னும் 1 வீக்ல இந்த வேலையெல்லாம் முடிச்சாகணும். 1 வீக்கா? என்ன சார் சொல்றீங்க? 1 மந்த் இருப்பேன்னு சொன்னீங்க. ஊருக்கு போறீங்களா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? உங்ககிட்ட ஏன் சொல்லணும் நானு? சின்ன சாரு, அப்படியே நம்ம 2 பேரும் பழகணும் இத்தனை நாள். அப்படி எத்தனை நாள் பழகணும்? பழகி 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன பழக்கம்? சரி சாரு, நான் சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம ஏற்கனவே ஒரு வாட்டி பட்ட அடியே பெருசா பட்டுருச்சு. ஸோ எனக்கு ஐடியாவே இல்லை மேரேஜ்ல. ஃபியூச்சர்ல வேணா தோணுச்சுன்னா கூப்பிடுறேன். இப்போ அதை பத்தி சுத்தமா ஐடியா இல்லை. ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஏங்க சின்னங்க அசால்ட்டா சொல்றீங்க ஃபியூச்சர்ல பாப்போம்ட்டு. இத்தனை நாளுன்னு சொன்னா பரவாயில்ல, இத்தனை வருஷம்னு சொன்னா கூட பரவாயில்ல. எதுவுமே சொல்லாம ஃபியூச்சர்னா செப்போங்க கிழவன் ஆயிட்டதுக்கு அப்புறமா. அப்பா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்காண்டி ஏன் வெயிட் பண்ணணும் நீங்க? நான் வெயிட் பண்ண சொல்லவே இல்லையே. சின்னங்க சரி விடுங்க. அப்புறம் ட்ரெஸ்ல செம்மையா இருக்கீங்க. போட்டோ ஷூட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? அப்பப்ப எடுப்பேன். ஒரு ஷூட் போகுமா? என்ன ஷூட்டு? நீங்க போட்டோ ஷூட்ல எடுப்பீங்களா என்ன? ஷூட் தான், பட் ஆனா ப்ரீ வெட்டிங் ஷூட் போகுமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. 2 பேரும் ஒரே மேடையில ஒன்னா. ப்ரீ வெட்டிங் கூட வேண்டாம், வெட்டிங் போட்டோ ஷூட்டே எடுக்கலாம். ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்றேன்னு நினைப்பா. வேற வேலை இருந்தா போய் பாருங்க. தயவு செஞ்சு உங்களால ஹெல்ப் பண்ண முடியும்னா என் பின்னாடி வாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வராதீங்க, அப்படியே போயிருங்க. நானே என்னுடைய ரகு மாமா கிட்ட கேட்டு என்னென்ன ப்ராசஸோ அங்க பாத்துக்கிறேன். எங்க சிரிங்க. ஆனா ஒன்னா கோச்சுக்கிட்ட அப்பா வீட்டுக்கு போறேன்ற மாதிரி என் ரகு மாமா கிட்ட போறேன்னு சொல்லிட்டு வருவீங்க. அவருக்கு தான் கல்யாணம் ஆயிட்டுல, அப்புறம் என்னங்க? சின்னதான் என் மாமாக்கு கல்யாணம் ஆனவுமே என் மாமா எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். என் மாமாக்கும் நானும் அப்படிதான். ஆமா, என் மாமா இப்ப போயிட்டு நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிதான் என் மாமாவும் நானும். உங்களுக்கு என்ன தெரியும் எங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி? அதுவும் இல்லாம உங்ககிட்ட நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? தயவு செஞ்சு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா சொல்லுங்க. நான் என் மாமா கிட்ட சொல்லிட்டு வேற யாரையாலனா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எங்க வேலைக்கு செஞ்சு 2 மாசம் தாங்க ஆச்சு, அதுக்குள்ள வேலையில இருந்து தூக்க வச்சிருவீங்க போலியே. சரி வாங்க ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தான் பண்றீங்க. நீங்க பண்றதை விட கம்மியா தான் பண்றேன், வாங்க. ஒரு நாள் உஷார் பண்றேன் உன்னை. என்ன சொன்னீங்க? பின்னாடி வாழன்னு சொன்னங்க. வாங்க, நேரம் ஆகுது. யாருக்கும் பயப்படாம தைரியமா தான் பேசுறோம். சிவலை பார்த்தா மட்டும்தான் லைட்டா ஜெர்க் ஆகுது, அடிவயிரெல்லாம் கலங்குது. சின்னாச்சு, ஏதோ டல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லடா. ஜஸ்ட்டு ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன், அதான் பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சு. மற்றபடி எதுவும் இல்லை. சொல்லு என்னன்னு. சில ஒரு மேரேஜான கப்பல் இன்னைக்கு வந்திருந்தாங்க. குழந்தை ப்ராப்ளமாக தான் வந்திருந்தாங்க. குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது என்னோட லைஃப்பில் முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோன்னு தோணுது. அது முடிஞ்சு போன விஷயம். அதை போட்டு இப்ப ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லு. இங்க பாரு ரேஷ்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா? முடிஞ்சு போனதுதான். இதுக்கு மேல நீ ஃபீல் பண்ணவே கூடாது. உனக்கு என்ன ஆனாலும் நான் இருக்கேன் சரியா? உனக்கு வேணா நீ என்ன தம்பியா நினைச்சுக்கலாம், ஆனா எனக்கு எப்பவுமே நீ ஒரு குழந்தை மாதிரி தான். நானும் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன் உன்னை. நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்டி, ஃபீல் பண்ணாத சரியா? தேங்க்ஸ் ரகு.
லூசு பைத்தியம். தம்பிக்கிட்ட யாருன்னா தேங்க்ஸ் சொல்லுவாங்களா என்ன? சில்ல ரகு, எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கிடைக்காது. நான் இருக்கேன், நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெத்துக்கணும்னு பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் ரகு பயப்படுறோம்? அந்த நம்பிக்கையை நீங்க எல்லாருமே கொடுக்கணும் இல்லையா? எங்களை சுத்தி இருக்கிறவங்க, அப்பா அம்மா தம்பி பாட்டி சித்தப்பா சித்தி, அதுக்கப்புறமா கட்டின புருஷன், ஃபர்ஸ்ட் அவன் தானே அந்த நம்பிக்கையை கொடுக்கணும். ஆனா அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் உடைக்கிறதே அவனா தானே இருக்கான். சரி, எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்ல. ம். சில்ல ரகு, இது எனக்கு மட்டும் நடக்கல, சின்ன இந்த சொசைட்டி அப்படியேதான் இருக்கு. இந்த சொசைட்டி எப்பவுமே மாறவோ மாறாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, உன் கூட நம்ம ஃபேமிலி மொத்தமும், ஏன் யாரு போனாலும் சரி, உன் தம்பி நான் இருக்கேன். போதுமா? நீ எதுக்குமே கவலைப்படாம நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. அதை விட்டுட்டு நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டு அதனால நம்ம வீட்டுலதான் முடங்கி கிடக்கணும் அப்படின்லாம் நீ நினைக்கவே நினைக்காத. அப்படி நினைக்கணும்னு தோணாது உனக்கு முதல்ல. அப்படிப்பட்டவதான் என் அக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படிதானே? ஹே லூசு, நான் இருக்கேன்டி உன் தம்பியா. உன் தம்பியா மட்டும் இல்ல, அப்பா அண்ணன் குழந்தை எல்லா உருவமா நான் இருப்பேன். சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இங்க நம்பு. இங்க பாரு ரேஷ்மா, அழுகாதடி. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? செவனோ ஒருத்தன் பொண்டாட்டிய மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்றதுக்காண்டி நீ ஏன்டி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? பைத்தியமே. அது அப்படி இல்ல ரகு. சரி, அழுகாதன்னு சொன்னேன். நீ அழுதா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேஷ்மா. நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா? என்ன விஷயம்? நீ அழுகாத, அப்புறம் சொல்றேன். நீ சொல்லு. லூசி, அழுகாதடி. பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு. நீ அழுகாம இரு, அதுக்கப்புறம் சொல்றேன்.